கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை பெறுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி, மக்கள் நலனுக்கான முக்கிய சேவைகள் மற்றும் தேவைகளை அடையாளம் காணும் பணிகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் இதனை அடிப்படையாக கொண்டு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டம் தயார் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினூடாக 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை இன்றுடன் நிறைவடையுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி கடவுச்சீட்டு விநியோகிக்கும் ஒருநாள் சேவை 24 மணி நேரமும் முன்னெடுக்கும் செயல்பாடு கடந்த 2025 2ஆம் மாதம் 18ஆம் தேதி முதல் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றுடன் நிறைவுக்கு வரவுள்ளது. அதற்கு அமைய 2025 ஜூன் 2 திங்கட்கிழமை முதல் பத்திரமொழியில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒரே நாளில் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அன்றைய தினம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்கூட்டியே தேதியை முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்களும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களும் மேற்கண்ட காலகட்டத்தில் ஒருநாள் சேவையின் கீழ் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தலைமை அலுவலகத்தில் சாதாரண சேவைகளின் கீழ் விண்ணப்பங்களும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். பிராந்திய அலுவலகங்களில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சாதாரண மற்றும் ஒருநாள் சேவைக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் பணிகள் வழமை போன்று இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனர்நிர்மாண பணிகளால் மகாவவிலிருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் மார்க்கமுடனான ரயில் சேவைகள் மீண்டும் 1 மாதம் நிறுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாவவிலிருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் பாதையில் 5 பாலங்களில் புனர் நிர்மாண பணிகள் நடைபெற்று வருவதனால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 100 ஆண்டுகள் பழமையான இந்த பாலங்களை அகற்றிவிட்டு புதிய பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது. அதேவேளை 5 பாலங்களும் இந்திய கடன் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு சுமார் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் PCR பரிசோதனைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுகளின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் யாசிங்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவுகிறதா என்பதை கண்டறிய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை இந்தியாவில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து குறைபாடுகளை கொண்ட அரசு பேருந்து சாரதி ஒருவரின் அனுமதி பத்திரம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 10 நாட்களுக்குள் பேருந்தை சீரமைக்காவிடில் பேருந்துக்கு நிரந்தர தடை உத்தரவு வழங்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஜாலிலிருந்து வவுனியா நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதிக்கு இவ்வாறு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வரும் அரசு தனியார் பேருந்துகள் வவுனியா மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகளால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது ஜாலிலிருந்து வவுனியா வந்த பல பேருந்துகளில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளமை அவதானிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த பேருந்துகளின் சாரதிகளுக்கு பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்ததுடன் சில பேருந்தின் சாரதிகளுக்கு குற்றப்பத்திரங்களும் வழங்கப்பட்டிருந்தது. அத்துடன் வவுனியா சாலைக்கு சொந்தமான அரச பேருந்து ஒன்றில் பல்வேறு குறைபாடுகள் அவதானிக்கப்பட்ட நிலையில் அதன் சாரதியின் சாரதி அனுமதி பத்திரம் போக்குவரத்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் தற்காலிக பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பேருந்தில் அடையாளம் காணப்பட்ட குறைபாடுகளை எதிர்வரும் 10 இதேவேளை குறித்த பேருந்தில் அடையாளம் காணப்பட்ட குறைபாடுகளை எதிர்வரும் 10 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சரி செய்யாத பட்சத்தில் பேருந்தின் சேவைக்கு நிரந்தர தடை உத்தரவு வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் சேவையில் ஈடுபடுவது குற்றமாகவும் கருதப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் குறித்த பேருந்து நேற்றைய தினம் சேவையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கொத்மலை ரம்பொடே கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பான விசாரணைக் குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான NC 1144 பேருந்து கடந்த 11ஆம் தேதி அதிகாலை 4:45 மணியளவில் நுவரெலியா கண்டி வீதியில் உள்ள கெரண்டியல்ல பகுதியில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்ததோடு 60 பேர் காயமடைந்தனர். விபத்தில் தேசமகாரகம பகுதியைச் சேர்ந்த கதிர்காமம் டெப்போவில் பணிபுரியும் 43 வயதுடைய சாரதியும் உயிரிழந்தார். விபத்து குறித்து 6 பேர் கொண்ட விசாரணைக்குழு விசாரணை நடத்தியது. இவர்கள் விபத்து நடந்த இடத்துக்கும் கொத்மலை போலீஸ் நிலையத்துக்கும் சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்தனர். சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை, வீதியின் தன்மை, விபத்து நடந்த இடத்தில் வீதியின் அமைப்பு மற்றும் சாரதியின் உடல்நலம் மற்றும் சட்டப்பூர்வ தன்மை ஆகியன தொடர்பில் குறித்த குழு அவதானம் செலுத்தியுள்ளது. தொடர்புடைய விசாரணை அறிக்கையின் முடிவுக்கு அமைய சம்பந்தப்பட்ட பேருந்து சாரதி தேவையான ஓய்வு இன்றி நீண்ட நேரம் பேருந்தை ஓட்டி சென்றது தெரியவந்துள்ளது. 4.5 மணி நேர பயணத்துக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது ஓய்வு தேவை என்று ஆய்வுக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சாரதி வெளிமடை பகுதியில் சுமார் 15 நிமிடங்கள் ஓய்வெடுத்துள்ளார். அதன்படி விபத்து நடந்தபோது சாரதி 6.5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்தும் பேருந்தினை செலுத்தி சென்றுள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட சாரதி மோட்டார் வாகன சட்டத்தின் வீதிகளை மீறியதாகவும் விசாரணைக்குழு முடிவு செய்துள்ளது. இருப்பினும் விபத்துக்கான காரணமாக அனைத்து காரணிகளுக்கும் சாரதி மட்டுமே பொறுப்பல்ல என்பதையும் விசாரணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவ டிஎன்சின் தோட்டப்பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். குறித்த நபர் தனது வீட்டில் நேற்று முன்தினம் இரவு உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்து காணப்பட்டதாகவும் உயிரிழந்த நபரின் மூக்கு பகுதியில் இரத்தக்கரை காணப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த பொகவந்தலாவ போலீசார் குறித்த மரணம் தொடர்பாக சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்து ஹட்டன் தடவியவியல் போலீசார் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கிராம சேவையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண்டி டிரைவ் என்ற ஒற்றை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டிலேயே குறித்த கிராம சேவையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராம சேவையாளர் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டதற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கடந்த சில வாரங்களாக முன் அறிவித்தலின்றி நிறுத்தப்படும் மின்சார விநியோகத்தால் தாங்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறு மின்சாரத்தை நிறுத்துவதாக இருந்தால் முன்கூட்டியே அறிவித்தல் வழங்கும் பட்சத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். வர்த்தக நிலையங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டமையினால் வர்த்தகர்கள் பெரும் இடையூறுகளுக்கு முகம் கொடுத்தனர். தற்போது மின்பட்டியல் வழங்கப்படாமல் தொலைபேசி இலக்கத்துக்கே மின்கட்டண அறிவித்தல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முன் அறிவிப்புமின்றி மின்சார சபையினர் மின்சாரத்தை துண்டித்து செல்வதாகவும் மேலும் பிந்திய கட்டணம் என மில்பட்டியலுக்கு மேலதிக கட்டணம் அறவிடும் மின்சார சபையினர் தடங்களற்ற மின்சாரத்தினை வழங்க வேண்டிய முக்கிய பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சர்வதேச புகைத்தல் தடுப்பு தினம் மே மாதம் 31ஆம் தேதியாகும். இந்த தினத்தை முன்னிட்டு புகையிலை துறையின் தலையீடுகளை வெளிக்கொணருவோம் எனும் தொனிப்பொருளில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையில் நடைபெற்றது. இந்த தொனிப்பொருள் இளைஞர்களை இலக்கு வைத்து செயல்படும் புகையிலை நிறுவனங்களின் சூட்சுமமான விளம்பரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது. புகைத்தலால் இலங்கையில் ஆண்டுக்கு 20,000 பேர் உயிரிழக்கின்றனர். இவை ஒரு நாட்டின் சுகாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைகின்றது என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. நாளாந்தம் 520 மில்லியன் ரூபாய் புகையிலை பொருட்களுக்காக செலவிடப்படுகின்றது என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மக்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் 12:30 வரை அமலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதற்கு அமைய சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர கடற்பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதேவேளை மறு அறிவிப்பு வரும் வரை கடற்பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று மீன்பிடி மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏதுடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.